வணக்கம். இந்த எஃப்குடியில் இந்த சேனலில் என்னால் முடிந்த வரைக்கும் சிவவாக்கியத்தை ஒரு பாட்டு மட்டுமே பேசி வைக்கலான்ட்டு ஷார்ட்டாக சின்னதாக லைவில் எடிட்லாம் பண்ணின்னு நிறைய நேரம் இருக்குது. மற்ற வீடியோங்கள்லாம் போகிறதுக்காக முடியல. என்னுடைய குரு சிவவாக்கியர், பேர்லாம் கிடையாது அவருக்கு. உண்மையிலேயே அவர் சிவத்தை பற்றி பேசியிருக்கிறாரு. அதனால் பேர் இருந்திருக்கோம், பேர் சொல்லலை. அவருக்கு ஒரு ஜாதி இருந்திருக்கோம், சொல்லலை. ஊர் இருந்திருக்கோம், சொல்லலை. அம்மா அப்பா இருந்திருப்பாங்க, பேர் சொல். இதெல்லாம் நேச்சர். அம்மா அப்பாவோட வாழ்கிறது, இதெல்லாம் ஒரு அடையாளங்கள் மனிதனுக்கு ஏற்படும். வாழும் காலத்தில் ஒரு அடையாளம் ஏற்படும். வாழ்ந்துட்டு அந்த அடையாளத்தில் வச்சுன்னு ஏதோ அந்த அடையாளத்தோடு தெரிஞ்சுட்டு ஒரு நாள் அடையாளம் இல்லாமல் ஆகிடுவோம். அவ்வளோதான். காலங்களில் காணாமல் போயிடும். இல்லை அடையாளங்கள் மட்டும் நின்று இருக்கும், பேர் மட்டும் நின்று இருக்கும். அப்படி இல்லை. நான் என்ன புரிஞ்சுக்கணும் அதை இந்த உலகத்துக்கு சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்பேற்பட்ட ஒரு மனிதனுடைய நூலை எனக்கு கிடைச்சது. எனக்கு ஒரு வாரம் கடவுள் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தான். எனக்கு குருவாக அவர் தான் எனக்கு குருவாக. ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட போயிடுறேன் பிசிக்கலாக. பட் அவங்கெல்லாம் அவனுக்கு இந்த மாதிரி நேராக சொன்னதில்லை. ஆனால் என் குரு சிவவாக்கியர் சொல்கிறாரு. ஸோ பேர் விட ஒரு சிவவாக்கியர் தான் அப்படின்ட்டு. அந்த பாடலில் ஒன்று ஒன்றா டெய்லி ஒன்று சொல்லலாம், அல்லது எப்பப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடையாது அப்போல்லாம் சொல்லலான்ட்டு. அரியதோர் நமச்சிவாயம் ஆதியந்தமானதும் 6-2 தேவர் அன்றுரைத்த மந்திரம் சுரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவவாக்கியம் தோஷ பாவ மாயை தூர ஓடவே. காப்பா ஒரு பாட்டுக்கு, ஒரு புக்குக்கு, ஒரு கதைக்கு, ஒரு விஷயத்துக்கு முதல்ல முத்தாய்ப்பா ஒரு முன்னுரை அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் எழுதுகிற எழுத்துக்கு, அவர் சொல்ல போகிற கருத்துக்கு, அவர் சொல்கிற விஷயத்துக்காக வேண்டி இப்படி ஒன்று அவர் செய்கிறார். எடுத்த உடனே அரியதோர் நமச்சிவாயம். நமச்சிவாயம் எப்படி அரியதோர் ஆகும்? ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க எல்லாரும், நமச்சிவாயம் சொன்னுக்கிறாங்க. அது எப்படி அரியதோர் ஆகும் அப்படின்னா, நமச்சிவாயம்ன்றது 5 எழுத்து. சிவாய நமன்னு அதை மாற்றி சொல்லலாம். சிவாய நம, யார் நமச்சிவம், வயநமசி, நமசிவாய அப்படின்லாம் மாற்றி திருச்சி எல்லாம் சொல்லலாம். அந்த 5 எழுத்து எப்படி அரியதோர் எழுத்தாக மாறிச்சு, அதில் என்ன அது சுரியதோர் எழுத்து, அதெல்லாம் நீங்கள் அந்த பாட்டில் காப்பா சொல்கிறார். அரியதோர் அப்படின்னா புரிந்து கொள்ள முடியாத, இல்லது அற்புதமான, விசேஷமான, மனித அறிவுக்கு எட்ட முடியாத அடுத்த கட்ட, அல்லது சராசரி மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத அப்படின்னு அர்த்தம். நான் மா சி வா யா. நான் அப்படின்னா நீர் என்று அமையாது உலகு. நானா நீர். நீர் இருக்கும்போதே உயிர்கள் தோன்றிச்சு. நானா நீர். மானா மண். அந்த உயிர்கள் மண்ணில் வாழ்ந்தது. அது வாழ்கிறதுக்கு அற்புதமான காரணம் நெருப்பு. சூடு இருந்தால் தான் வாழுது. ஒரு மனுஷன் செத்துட்டானா உயிராகிறானா சூடு வச்சு தான் பார்ப்போம். அந்த நெருப்பு எரிஞ்சிக்கினே இருக்கிறதுக்கு தேவை காற்று. இதை எல்லாத்தையும் ஒன்றா வச்சுன்னு இருக்கிறது யா. அதனால் அரியதோர் நமச்சிவாயம்ட்டு அதுதான் துவக்கமும் அதுதான் முடிவுமா இருக்குது. 6-2 தேவர் யார் சொன்னார்? 6 அம்மா 2 அப்படின்றாரு. நீங்கள் இப்படியெல்லாம் எடுத்துக்கலாம். 6 அறிவு 2 பால் அப்படி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற 100 தேவர், 1000 தேவர் அவர்னிக்கே சொல்லிடுறாங்க சிவாய நம. அதில் சுரியதோர் எழுத்து, சுருங்கியதான எழுத்து. எது சுருங்கியது? மாத்திரைகளை எது சொன்னது? யான்ற வார்த்தை தான் ரொம்ப சுருங்கியது. அந்த எழுத்தை எண்ணி நான் சொல்கிறேன். ஆகாயமாக இருக்கிற அந்த எண்ணையை சொல்கிறேன். நான் சொல்கிறது சிவவாக்கியம். எந்த தோஷமாக இருந்தாலும், எந்த பாவமாக இருந்தாலும், எந்த மாயையாக இருந்தாலும் உன்னை விட்டு தூரம் போயிடும். ஸோ ஒரு மனிதன் பாவங்களை, தோஷங்களை எல்லாம் சுமந்து இருந்தான்னா அதெல்லாம் அவனை விட்டு ஓடுறதுக்காக நான் இந்த புக்கை, இந்த சிவவாக்கியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறார். ஸோ உங்களுக்கு புரிய வந்திருக்கும். இது காப்பு. கரியதோர் முகத்தில் ஒத்த கற்பகத்தை கைத்தொழ கலைகள் நூல்கள் ஞானம் கருத்தில் உதிக்கவே பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரெல்லாம் பேயனாகி ஓதிடும் பிழை பொறுத்தல் வேண்டுமே. இப்போ அவர் பேயனாகி ஓதுறாரு. ஆனால் சொல்கிறாங்க பாருங்க, கரியதோர் முகத்தில் ஒத்த கற்பகம். கருப்பா முகத்தில் ஒத்து இருக்கிற கருப்பான அகத்தை கைத்தொழுதா. நீங்கள் விநாயகரை கைத்தொழுதான் நினச்சிக்கலாம். எல்லா விநாயகருக்கும் நாயகன் யாருன்னு பார்த்து அந்த விநாயகன் இது மறைப்பொருள். இந்த ஒரு வரி கரியதோர் முகத்தை ஒத்த கற்பகம் என்பது மறைப்பொருள், அல்லது மெய்ப்பொருள், அல்லது திருவடி, இல்லைன்னா கொய்யாப்பழம், மாம்பழம், மாதுளைப்பழம், வாழைப்பழம், இல்லைன்னா பல்லன், இல்லைன்னா பறையன்,
இல்லைனா செட்டியார், இல்லை நாய்க்கர், இந்த ஜாதி பேருங்களுக்கெல்லாம் எங்கேத்துன்னு போய் விடுமோ அந்த வரி தான் அது. அதை நீங்கள் தொழுதிங்கன்னா கலைகள், நூல்கள், ஞானம்லாம் கருத்துலேயே வந்து உதிக்கும். இப்போ பெரிய பேர்கள், தன்னை பெரியவங்கன்னு சொல்லிக்கிறவங்க, தன்னைத்தானே சிறியவங்கன்னு தாழ்மைப்படுத்திக்கிறவங்க, கற்று உணர்ந்துருக்கிறேன், படித்தேன், உணர்ந்தும் இருக்கிறேன், கற்று மட்டும் இல்லை கற்று உணர்ந்தும் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் நான் இப்போ பேச போகிற இந்த பேச்செல்லாம் உங்களுக்கு பேய் போல் இருந்தால், கஷ்டமாக இருந்தால், துன்பமாக இருந்தால், வலி தரும்னா அது ஒரு பிழையாக இருந்தால் கொஞ்சம் பொறுத்தருள்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை சொல்கிறார். மீண்டும் மீண்டும் படித்து புரிஞ்சுக்க பாருங்கள். சின்னதாக போட்டேன் வீடியோ, சின்ன வீடியோ, அது கூட நிறைய பேர் லைவில் வந்தீங்க, சந்தோஷம். இதுக்கப்புறமா நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுலேருந்து நீங்கள் என் குருவோட பாடல்களை நான் சொல்ல போகிறேன். இந்த லைவை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் காலத்துக்கு அப்புறமா இது காசுக்காக மாறிடலாம், வாய்ப்பு இருக்குது. ஃபேஸ்புக்கில், ட்விட்டர்லலாம் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம், நல்லா இருக்கட்டும், நல்லது. ஆனால் மறைப்பொருளாக தான் இருக்க போகுது. நன்றி. வேறொரு சந்தர்ப்பத்தில் பார்க்குறேன்.